சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா அம்மா என்ன சூர்யா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அம்மா எங்கக்கா? மேலதான் இருக்காங்க. அம்மா சூர்யா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா போறான்? என்ன விஷயம் தெரியலையே. சூர்யா. ஆமா, கரெக்ட். அம்மா. எஸ் அம்மா. சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. என்ன சூர்யா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர? அதுதான் சித்தி நானும் கேட்டேன், பதிலே சொல்லாம வந்துட்டான். அம்மா, சௌந்தர்யா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியலம்மா. அவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது அப்படியே விடாதீங்கம்மா. நீங்க கொஞ்சம் கேளுங்கம்மா, அமைதியா இருக்காதீங்க. டேய், என்ன நடந்ததுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து சௌந்தர்யா மேல கம்ப்ளைண்ட் சொன்னா எப்படி? அதானே, டென்ஷன் ஆகாம முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சூர்யா. என்ன நடந்தது, சௌந்தர்யா என்ன பண்ணான்னு சொன்னா என்ன விட நீங்க ரெண்டு பேரும் தான் பயங்கரமா டென்ஷன் ஆவீங்க. சரி, முதல்ல என்ன நடந்தது, சௌந்தர்யா என்ன பண்ணான்னு நீ சொல்லு. சௌந்தர்யா நம்ம ரங்கசாமி சார வேலையை விட்டு தூக்கிட்டாமா. என்ன சூர்யா சொல்ற? நிஜமாவா? ஆமாக்கா, நிஜமா தான் சொல்றேன். நம்ம ஆபீஸ்ல ரொம்ப சீனியரான எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் அவர்தான். அவரை போய் வேலையை விட்டு தூக்கிட்டா தெரியுமா? ரங்கசாமியை எந்த காரணத்துக்காக அவ வேலையை விட்டு தூக்குனா? ரங்கசாமி சார் உங்களை வீட்ல வந்து பார்த்து அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு போனார்லாமா, அதுக்காக அவரை வேலையை விட்டு போங்கன்னு அனுப்பிட்டாமா. இல்ல, எனக்கு புரியல சூர்யா. ரங்கசாமி சார் சித்தியை வந்து பார்த்ததுல என்ன தப்பு? அப்படியே தப்பு இருந்தாலும் இதுக்காகலாம் யாராவது ஒரு சீனியர் ஸ்டாஃபை வேலையை விட்டு தூக்குவாங்களா? இது ரொம்ப அநியாயமா இருக்கு. ரங்கசாமி எனக்கு இன்விடேஷன் கொடுத்ததுல சௌந்தர்யாக்கு என்ன பிரச்சனை? அவ ஏன் இப்படி பண்ணா? உங்களுக்கு நான் எம்டியா இல்ல அவங்க எம்டியா? நீங்க யார்கிட்ட வேலை பாக்குறீங்கன்னு ரங்கசாமி சார்ட்ட கேட்டு அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாமா. சௌந்தர்யா ஏன் இந்த மாதிரி இருக்கா? உங்களை ஏன் அவ பழி வாங்கணும்னு நினைக்கிறா? ஏதோ தப்பா இருக்குமா. அவ வேற ஏதோ ஒரு பிளான்ல இருக்கா. நீ ஏன்டா இப்படி எல்லாம் யோசிக்கிற? கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரங்கசாமிய நேத்து வந்த சௌந்தர்யாவை எப்படிமா வேலையை விட்டு அனுப்பலாம்? அவளுக்கு அந்த ரைட்ஸ் யாருமா கொடுத்தது? கம்பெனியில பழைய ஸ்டாஃப்ஸ் யாரையும் வேலையை விட்டு அனுப்புறதுக்கு சௌந்தர்யாக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டும்தாமா இருக்கு. அது தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காமா அவ. நீங்க அவகிட்ட உடனே வந்து பேசுங்கம்மா. அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? சௌந்தர்யா கிட்ட வந்து பேசுங்கம்மா. சரி, அட்லீஸ்ட் ரங்கசாமி சார் கிட்டயாவது பேசுங்க. ரிங் போதுமா? இந்தாங்கம்மா. மா, என்ன பண்ற நீ? நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னம்மா நீங்க அமைதியா இருக்க சொல்றீங்க? ரங்கசாமி சார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு. ஆபீஸ்ல இருந்து அவருக்கு உதவிதான் கிடைக்கல. இப்ப வேலையும் போச்சுன்னா அவர் என்னமா பண்ணுவாரு? அவர் ஃபேமிலி நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. சூர்யா, நான் தான் உன்னை அமைதியா இருக்க சொல்றேன்ல. பிரச்சனையை என்கிட்ட சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன். மா, பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தானமா இருக்கீங்க. அவகிட்ட நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்கம்மா. சூர்யா, என்ன சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. நீ முதல்ல போ, நான் பேசிக்கிறேன். மா, என்கிட்ட காட்டுற கோவத்தை சௌந்தர்யா கிட்ட கொஞ்சமாவது காட்டுங்கம்மா. சூர்யா, நீ இப்ப போறியா இல்லையா? சூர்யா, வெளியில வா. அக்கா, என்ன விடுங்கக்கா. இங்க பாரு, சித்தி கிட்ட பிரச்சனையை சொல்லிட்டல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ சொன்ன கேளு. வா வா, சொல்றேன், வா. அக்கா, விடுங்கக்கா. 30 வருஷமா கம்பெனிக்காக ரங்கசாமி சார் உழைச்சிருக்காரு. அவரை இவ எப்படிக்கா வேலையை விட்டு தூக்கலாம்? அம்மா உடனே அவளுக்கு போன் போட்டு கேட்கணும்ல. ஏன் கேட்கவே மாட்டேன்றாங்க? சூர்யா, சௌந்தர்யா ரங்கசாமி சார வேலையை விட்டு தூக்கிட்டான்னு நீ சொன்னப்ப சித்திக்கு ஷாக்கா இருந்திருக்கும்ல. அவங்க அதுல இருந்து வெளியே வந்ததானே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். இங்க பாரு, நீ கவலைப்படாத. கண்டிப்பா ரங்கசாமி சாருக்கு ஃபேவரா சித்தி ஏதாவது பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? சௌந்தர்யம்மா கிட்ட பிஏ கூட சொன்னாரு, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் இல்ல ஒர்க்கர்ஸ் யாராவது இன்விடேஷன் வச்சா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எடுத்து சொன்னாருமா.
அதுக்கு சௌந்தர்யா மேடம் அதெல்லாம் அப்போ இப்போ அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. சித்தி ஏதோ யோசனையில இருக்காங்க. இப்ப போய் தொந்தரவு பண்ண வேண்டாம்.